புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்து விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்து விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கார்மேல் திருச்சபை சார்ந்த அத்தனை விசுவாசிகளுக்கும், சபை போதர்கள், ரெவரண்ட் டாக்டர் மனோவா ஐயர் அவர்களுக்கும், ரெவரண்ட் கிறிஸ்டோபர் ஐயா அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக 2020ஆம் ஆண்டிலே ரெவரண்ட் கிறிஸ்டோபர் ஐயா அவர்கள் நம்முடைய சபையிலே போதகராக இருந்தபொழுது, நாம் வீடுகளிலே அடைக்கப்பட்ட போது நமக்கு வேத அறிவை வளர்க்கும்படியாக ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை வினாடி வினா நடத்தினார்கள். அதில் சிறப்பாக பங்கேற்ற அத்தனை பேர்களுக்கும் நற்சான்றிதழையும் வழங்கினார்கள் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இந்த முயற்சியும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மற்றும் இன்றைய தியானத்திற்கு ஆரம்பமாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எங்களுடைய தாயார் திருமதி ராஜசௌந்தரி அம்மாள், இந்த திருச்சபையின் மூத்த உறுப்பினர், தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர், இந்த மூத்த முதியோர்கள் சங்கத்தின் முன்னாள் செயலாளராக செயல்பட்டவர், இப்பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைய தியான பகுதியை வாசிக்க கேட்போம். அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 27:19. அவன் நியாயாசனத்தின் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொல்ல சொன்னாள். ஆமீன். இப்பொழுது தியானத்திற்குள்ளாக செல்வோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அம்மா அவர்கள் வாசித்தபடி எனக்கு கொடுத்த இந்த குடும்பத்திற்கு கொடுத்த தலைப்பு, கனவு கண்டவர் பிலாத்துவின் மனைவி. முதலாவதாக பிலாத்துவின் மனைவி யார்? வேதாகமத்திலே குறிக்கப்படாமல் இருந்தாலும் பல ஆராய்ச்சிகளின்படி அவருடைய பெயர் கிளாடியா புரோக்லஸ். இவர் கமன் நாட்டை சேர்ந்த ஒரு பேரரசி. தேசாதிபதி பிலாத்துவின் மனைவி 5வது ஆளுநராக பிலாத்து ஆட்சி புரிந்தபோது அவரிடத்தில் இந்த தீர்ப்பு வழங்க நிலை ஏற்பட்டது. அப்போது பயங்கரவாதியான பரபாசையும் மக்களை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவும் தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்பொழுது இயேசுவுக்கு சாதகமான மக்கள் எல்லாம் கலகக்காரர்களின் ஆலோசனைப்படி முற்றிலுமாக மாறி இயேசுவுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அப்பொழுது கிளாடியா தன்னுடைய கனவில் 2 விதமான கனவை அவர் கண்டார். முதல் கனவில் வானதூதர்கள் இறங்கி வருவதாகவும், பிற்பாடு அவர் கண்ட கனவில் பூமி 2ஆக பிளந்து இறந்தவர்கள் அத்தனை பேரும் எழுந்து நடந்து வரும்படியாகவும், மிகப்பெரிய கலவரம் மூலப் போவதாகவும் அவருக்கு அந்த கனவு வந்தது. அதை பிலாத்துவிடம் சொன்னபொழுது பிலாத்தும் அதை அறிந்திருந்தார். இந்த தீர்ப்பு வழங்கும் நிலையில் பிலாத்துவின் மனைவி கிளாடியா ஒரு போர்ச்சகரை அனுப்பி, இந்த மனிதர் குற்றமற்றவர், இவருக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அனுப்பினார். ஆனாலும் பிலாத்துவின் கையில் தீர்ப்பு வழங்கப்பட்ட போது அவர் குற்றமற்றவர் என்று தெரிந்தும் மக்களுடைய ஆலோசனைப்படியும் மக்களுடைய கூக்குரலின்படியும் அவர் அதற்கு பணிந்து இயேசுவை சிலுவையில் அறையிடும்படி கட்டளையிட்டார். இந்த தியானத்திலிருந்து என்ன நமக்கு தெரிகிறது என்றால், நாம் உண்மையின் பக்கம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். மற்றவரை தீர்ப்பு செய்யாமல் இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணம் தீர்ப்பு செய்யாதீர்கள், தீர்ப்பிடப்படுவீர்கள் என்று கூறியபடி எக்கார்ந்து கொண்டும் அநியாயத்தின் பக்கத்தில் நிற்காமல் நியாயத்தின் பக்கம் நின்று நியாய தீர்ப்புகளை நாம் நியாயமாக வழங்கும்போது நியாய தீர்ப்பின் நாளிலே நாம் இறைவனிடத்தில்
நாம் சேருவோம் என்பது நம்பிக்கை. ஆகினால் இந்த தியானத்தின் மூலம் கனவு கண்ட பிலாத்துவின் மனைவி இயேசுவை எப்படி ஒரு குற்றமற்றவர் என்று நினைத்தாரோ, அதுபோல் குற்றமற்ற இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக நாம் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொண்டதுக்கு கடவுளுக்கு நாம் நன்றியாக இருப்போம். இப்பொழுது ஒரு சிறிய பாடல், அதன் பிறகு அம்மா அவர்கள் முடிவு ஜெபத்தை செய்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்தம் ஸ்தோத்திரம். இன்றைய தியானத்திற்காக ஒரு சிறிய பாடலை பாடினேன். எனக்கு பிறன் யார் என்று இயேசுவிடம் நான் கேட்டேன். என்னையே நல்ல பிறனாக இருந்திட அவர் சொன்னார். நல்ல பிறனாக இருந்திட அவர் சொன்னார். நல்ல பிறனாக இருந்திட அவர் சொன்னார். கள்ள கையில் அகப்பட்ட மனிதர் உள்ளம் நைந்து முழங்கிடும் மனிதர். கள்ள கையில் அகப்பட்ட மனிதர் உள்ளம் நைந்து உழந்திடும் மனிதர். கொள்ளை அடித்து உயர்ந்திடும் மனிதர். அத்தனை பேருக்கும் நான் தான் பிறனை. எனக்கு பிறன் யார் என்று இயேசுவிடம் நான் கேட்டேன். என்னையே நல்ல பிறனாக இருந்திட அவர் சொன்னார். நல்ல பிறனாக இருந்திட அவர் சொன்னார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் நியாயாசன சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவனாக இருப்பதனாலே ஆண்டவரே, இன்றைய தியானமும் அப்படியாய் ஆண்டவரே, அந்த அரசன் நியாயாசனத்தில் உட்கார்ந்து ஆண்டவன் அவன் உனக்கு விரோதமாக தீர்ப்பு சொல்லாதபடிக்கு அவன் மனைவியால் எச்சரிக்கப்பட்டான் ஆண்டவரே. அப்படியாய் நாங்களும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த அநியாயம் நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை கவனிக்கிறீர், எங்கள் சொற்களை நீர் ஆண்டவரே பார்த்து கொண்டே இருக்கிறீர், கேட்கிறீர் என்பதை நாங்கள் நினைத்து ஆண்டவரே உண்மையாய் நாங்கள் பயபக்தியோடு ஜீவித்து உமக்காக வாழ, உமக்காக ஜீவிக்க, அநேகருக்கு சாட்சியாய் நிற்க, நல்லதை பேச நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் உம்முடைய பாதம் பணிந்து நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம் ஆண்டவரே. ஆமேன்.